நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேயோன் நடப்பு 365 அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போட்டுட்டு இருக்கோம். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீமினரி அண்ட் மெயின் சேர்த்து தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ரொம்ப முக்கியமான ஹிந்து தினமணி போன்ற செய்தித்தாள்கள்ல இருந்து முக்கியமான பகுதிகளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னென்ன முக்கியமான நியூஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். பாருங்க, மார்ச் 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகம், அதாவது புகலிட துறைமுகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய பகுதி இருக்குல்ல, அரபிக்கடல், வங்காள விரிகுடா, அப்போ இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கடல் வாணிபம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருதா. இப்போ இந்த கடல் வாணிபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பல்கள் வந்து பழுது ஏற்பட்டுச்சு அப்படின்னா குறிப்பா இந்த கப்பல் பழுதை நீக்கிறதுக்காக உருவாக்கப்படக்கூடியதான் இந்த புகலிட துறைமுகம் அப்படின்றது. இப்போ ஒரு கப்பல் வந்து அரபிக்கடல்ல பழுது ஏற்பட்டுச்சு அப்படின்னா குறிப்பா இங்க பாருங்க, திகி துறைமுகம் இருக்கு இல்லையா, இப்ப இந்த துறைமுகத்துக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா வரும். அப்ப இந்த பழுது அப்படின்றது அங்க சரி செய்யப்படும். அதே மாதிரி கிழக்கு கடற்கரையை பொறுத்த வரைக்கும் கோபால்பூர் துறைமுகம் ஒடிசா மாநிலத்துல இருக்கிறது. இப்ப இங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பழுது ஏற்படக்கூடிய கப்பல்கள் அங்கு வரும்போது அது சரி செய்யப்பட்டு மீண்டும் தன்னுடைய பணியை அது தொடங்கும். இப்போ பாருங்க, இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகம் யாரு அமைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அதானி குழுமம் வந்து அமைக்கிறாங்க. குறிப்பா நம்முடைய மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை ரெண்டுத்திலுமே ஒரு முக்கியமான துறைமுகம் தேர்ந்தெடுத்து அந்த துறைமுகத்துல இந்த பணியை செய்ய போறாங்க. அதுல குறிப்பா மேற்கு கடற்கரையில திகி துறைமுகம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் ராய்கர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் ராய்கர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, கிழக்கு கடற்கரையை பொறுத்த வரைக்கும் கோபால்பூர் துறைமுகம் ஒடிசா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த ரெண்டு துறைமுகமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகங்களாக உருவாக்கப்பட இருக்கு. அடுத்து பாருங்க, நேபாளத்தின் 47வது பிரதமர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஎம் வந்து பாத்தீங்கன்னா பலேந்திர ராஷபாலன் அப்படின்றவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 வயது இருக்கக்கூடிய ஒரு ஜென்சி புரட்சி ஏற்படுத்தி இருப்பாரு. ஓகேவா? இந்த 2000க்கு அப்புறம் வந்து இந்த தலைமுறையை வச்சு ஒரு புரட்சி, சர்மா ஒலி தான் நேபாளத்துல ஒரு மிகப்பெரிய கட்சி, அதனுடைய பிரதமராகவும் இருந்திருப்பாரு. அவருக்கு எதிராக இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா புரட்சி செஞ்சு உள்ள இப்போ ஆட்சியில வந்திருப்பாங்க. அதுல பிஎம்ஆ வந்து பாலேந்திர ஷா பாலன் அப்படின்றவர் வந்து நேபாளத்தின் 47வது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அமெரிக்க டாலர் நோட்டுகள்ல ட்ரம்புடைய கையொப்பம் இடம்பெறுதுங்க. அமெரிக்க வரலாற்றிலே முதன்முறையாக ஒரு அதிபருடைய கையொப்பம் இடம்பெறுது அப்படின்னா அது ட்ரம்புடைய கையொப்பம் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அமெரிக்காவில் 1861 காகித பணம் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதுல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அதிபரின் கையொப்பமும் இடம்பெறவில்லை. முதன்முறையாக ட்ரம்ப் அவர்களுடைய கையொப்பம் மட்டும்தான் இப்போ இடம்பெற போகுது. வழக்கமா அவங்களுடைய டாலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய கருவூல அதிகாரி இருப்பார் இல்லையா, அவரையும் நிதி அமைச்சருடைய கையொப்பம் மட்டும்தாங்க இடம்பெறும். ஆனா முதன்முறையாக ஒரு அதிபருடைய கையொப்பம் தற்போது இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க, ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா 2026 எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜன் விஸ்வாஸ் சட்டம் இருக்கு இல்லையா, 2023 கொண்டு வந்தாங்க. அதோடைய திருத்த மசோதா இப்ப கொண்டு வரப்பட்டிருக்கு. அறிமுகப்படுத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிதின் பிரசாத் அவர்கள் அறிமுகப்படுத்துறாங்க. வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதோடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வணிகம் செய்தலை எளிமையாக்குதல், சிறிய குற்றங்களுக்கு சிறை செல்வதை தவிர்த்தல். இந்த வணிக நடவடிக்கையில ஈடுபடக்கூடிய சிறிய குற்றங்கள்ல ஈடுபடக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறை தண்டனை தவிர்க்கிறது. இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருத்த மசோதாவுடைய முக்கியமான நோக்கமா பார்க்கப்படுது. பாருங்க, உலகின் முதல் சரக்கு மற்றும் ஏற்றி செல்லும் புல்லட் ரயில் எங்க அறிமுகம் செஞ்சிருக்காங்கன்னா ஜப்பான்ல அறிமுகம் செஞ்சிருக்காங்க. உலகின் முதல் சரக்கு மற்றும் ஏற்றி செல்லக்கூடிய புல்லட் ரயில் எங்க அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு? ஜப்பான்ல. சரி, இன்னைக்கான கேள்விகள் என்னன்னு பார்ப்போமா? அமெரிக்காவில் 1861 காகித பணம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு முதன்முறையாக பதவியில் இருக்கும் எந்த அதிபரின் கையொப்பம் டாலர் நோட்டுகளில் இடம்பெற்றது அப்படின்னு கேட்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப், சி ஹான்சர். அடுத்து பாருங்க, நேபாளத்தின் தற்போதைய பிரதமர் யார்? நேபாளத்தினுடைய தற்போதைய பிரதமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. பாலேந்திர ஷா பாலன். அடுத்து பாருங்க, அதானி குழுமத்தால் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைக்கப்பட உள்ள புகலிட துறைமுகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கிரீன்ஃபீல்ட் போர்ட். எதுன்னு பாத்தீங்கன்னா தஹி.
தகி துறைமுகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு கடற்கரையிலும் கிழக்கு கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா கோபால்பூர் துறைமுகம் ஒடிசாவிலையும் அமைக்கப்பட போறாங்க. ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா எதனோடு தொடர்புடையது? தொழில் செய்வதை எளிமையாக்குதல், ஈஸி ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்றது. அவ பாருங்க, ஒரு ரிவிஷன் பார்த்துருவோமா? ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா எதனோடு தொடர்புடையதுன்னா தொழில் செய்வதை எளிதாக்குதல். ஓகேவா? ஈஸி ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்றது. அடுத்து பாருங்க, அதானி குழுமத்தால் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள புகலிட துறைமுகம் எது? தஹி துறைமுகம். கிழக்கு கடற்கரைன்னு பார்த்தீங்கன்னா கோபால்பூர் துறைமுகம். நேபாளத்தின் 47வது பிரதமராக தற்போது பதவியேற்றுள்ளவர் யார்? பாலேந்திர ஷா பாலன் அவர்கள். அமெரிக்காவில் 1861 காகித பணம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு முதன்முறையாக பதவியில் இருக்கும் எந்த அதிபரின் கையொப்பம் இடம்பெற உள்ளது? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப். அடுத்து பாருங்க, உலகின் முதல் சரக்கு மற்றும் ஏற்றி சொல்லக்கூடிய புல்லட் ரயில் எங்க அறிமுகம்? ஜப்பான்ல. புல்லட் ட்ரெயின்னா நம்ம ஜப்பான் சைனா சொல்லலாம், பட் இருந்தாலும் இப்ப இது சரக்கு மட்டும்தான் ஏத்திட்டு போவோம். அது எங்க அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா ஜப்பான்ல. அடுத்து பாருங்க, ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா முக்கிய நோக்கம் என்ன? இந்தியாவில் வணிகம் செய்தலை எளிமையாக்குதல், வணிகம் தொடர்பான சிறிய குற்றங்களுக்கு சிறை செல்வதை தவிர்த்தல், ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, அமெரிக்கா டாலர் நோட்டுகள்ல ஓகே, இது நம்ம பார்த்தாச்சு. நேபாளம் இதுவும் பார்த்தாச்சு. இந்த தகி துறைமுகம் மகாராஷ்டிரா, கோபால்பூர் துறைமுகம் ஒடிசா, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு வந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகம் அப்படின்றது தான். ஓகேவா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இது வந்து நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு.